இப்போதைக்கு இணையத்துல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிற நியூஸ் தாங்க. நடிகர் விஜய் அவர்களோட மனைவி திருமதி சங்கீதா விஜய் செங்கற்பட்டு நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிற நியூஸ் தாங்க. திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் நடிகர் விஜயோட அரசியல் சம்பந்தமான கூட்டங்களிலோ ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெறும் போதுமே சரி, கடந்த பல வருடங்களாகவே நடிகர் விஜயோட எந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியிலும் கலந்துக்கவே இல்லையாங்க. பல வருடங்களாகவே இருவரும் பிரிந்து வாழ்வதாக பலரும் பல கருத்துக்களை தெரிவித்த நிலையில் சங்கீதா விஜய் அவர்கள் நடிகர் விஜய் கிட்ட இருந்து தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்திருக்கிறது. அதையெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்குங்க. இதனால நடிகர் விஜயின் ரசிகர்கள் குழப்பம் கலந்த அதிர்ச்சியில தான் இருக்காங்க. என்னதான் இது அவங்களுடைய குடும்ப விவகாரம், சொந்த விவகாரம் அப்படின்னாலுமே ஒரு பிரபலமான இடத்துல இருக்கிற ஒரு மனிதருக்கு நேரும் போது அது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக மாறிவிடும். இன்று மிகப்பெரிய அளவுல இது பேசு பொருளா இருந்தாலுமே இதை விட ட்ரெண்டிங்கா வேற ஏதாவது செய்தி வரும்போது இத பத்தி அதிகம் பேச மாட்டாங்க. ஏற்கனவே பல சினிமா பிரபலங்களோட விவாகரத்து இதே மாதிரி தாங்க ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருந்தது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நடிகை சமந்தா, நாக சைத்தன்யா இவங்களோட விவாகரத்து, நடிகர் ரவிமோகன், ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பேசு பொருளாவே இருந்ததுங்க. இப்போலாம் அதை பத்தி அதிகமா யாருமே பேசுறது இல்ல. அதே மாதிரி தாங்க இதுவும் மாறும். சங்கீதா விஜய் அவர்களுடைய மனுவில் நடிகையுடன் விஜய்க்கு இருந்த திருமண உறவை மீறிய தொடர்பு குறித்து மிகவும் தெளிவா சொல்லி இருக்காங்களாம். இந்த நிலையில் நடிகர் விஜய் தரப்பில் இருந்து அழுத்தம் வந்தால் கண்டிப்பாக அந்த நடிகையின் பெயரையும் சொல்ல தயங்க மாட்டேன் அப்படின்னு சங்கீதா விஜய் அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்காங்க. எது எப்படியோ மார்ச் 20 வரைக்கும் எல்லாருமே பொறுத்திருந்துதான் ஆகணும்.